وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا صدق الله العليم. எங்கள் இறைவா, உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா, இன்னும் எங்கள் காரியங்களில் எங்களுடைய பாதைகளை நேராக அமைத்து தருவாயாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் காரியங்களையும் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆசிஃப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலையில எழுந்திருச்ச உடனேயே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு துஆவை இந்த ஹதீஸ்ல அறிவிக்கிறார். எவர் ஒருவர் காலையில எழுந்த உடனேயே இந்த துஆவை ஓதுறாரோ, இந்த துஆவை ஓதி யார் அல்லாஹ்விடத்துல அவனுக்கு நன்றி செலுத்துறார். இந்த துஆவினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. பொதுவாகவே அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அடியான் தன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு அருட்கொடைகளுக்கும், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருக்கலாம், இல்லை ஆக குறைவான விஷயமாக இருக்கலாம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, தாகம் எடுக்குது, அவருக்கு தண்ணீர் கிடைச்சிருச்சு. தாகத்தில் இருக்கிறாரு, அவருக்கு தண்ணீர் கிடைச்சிருச்சு. இப்போ அந்த தண்ணீரை குடிச்ச உடனே அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறார். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்கூர் அப்படின்னு என்ன செய்யறார்? நன்றி செலுத்துறார். பசி எடுக்குது, உணவு கிடைச்சிருச்சு. அந்த உணவு வந்த உடனே அதை சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறார். அப்ப இந்த ஒரு சின்ன விஷயம் கூட எவர் ஒருவர் இப்படி ஒவ்வொரு அல்லாஹ்வினுடைய அற்புடைகளுக்கும் நிஅமத்துகளுக்கும் ஒவ்வொரு நிஅமத்துகளுக்கும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நிஅமத்துக்கும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, இந்த துஆவில் அல்லாஹ் சொல்லி தருவதை போன்று ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை அவருக்கு கொடுத்துருவான். அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு நாள் காலையில எழுந்திருச்ச உடனேயே அல்லாஹ்விடத்துல இந்த துஆவை சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எங்கள் இறைவா, எங்களை மரணிக்க செய்து மீண்டும் உயிர்ப்பித்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாவதாக என்ற துஆவை ஒவ்வொரு நாள் காலையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இதை ஹஜ்ரத் ஆசிஃப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்ப அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதில் இந்த தூக்கம் இருக்குது, அது பெரிய நிஅமத். தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய எல்லா விதமான சூழலுமே அவருக்கு சரியானதாக இருக்காது. குறிப்பாக உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும். தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா விதவிதமான நோய்களை அவர் என்ன செய்வார்? சந்திப்பார். தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா அவர்னால இயல்பாக எதையுமே செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளிலேயே ஆக சிறந்ததும் உயர்ந்ததும் தூக்கம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தூக்கம் என்பதிலிருந்து எப்படி அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்து திரும்பி அல்லாஹ் அதிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறான், அதுவும் நியமத். அப்ப இதுல ரெண்டு வகையான நியமத்துகள் அல்லாஹ் வச்சிருக்கான். ஒன்னு தூக்கம், ரெண்டாவது அதிலிருந்து நாம் மீண்டு வருவது. இந்த ரெண்டுமே அல்லாஹ்வுடைய நியமத்துக்குள்ள உள்ளது. ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் தூங்கி எழுந்திருச்சிருக்க பிறகு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்க. அப்படி யார் நன்றி செலுத்துறாரோ அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை வழங்குறான். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு எவர் அடிக்கடி நன்றி செலுத்துகிறாரோ, ஒரு தண்ணி கிடைச்ச உடனே அந்த தாகம் தீர்ந்தது உடனே நன்றி செலுத்துவது, பசி தீர்ந்த உடனே நன்றி செலுத்துவது, நல்ல உணவுகள் கிடைக்கும் பொழுது அதற்காக வேண்டி நன்றி செலுத்துவது, இப்படி அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு எவர் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை, அவருடைய பொருளாதாரம், அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய உடல் ரீதியான எல்லா நிலையிற்கும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதில் எப்படி நாம இந்த மாதிரி துஆவை கொண்டு நன்றி செலுத்துறோமோ அதே போன்று தொழுகையை கொண்டு நன்றி செலுத்துவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத்னா ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நான் ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையில போய் ஜாயின் ஆனேன். அவங்க தினமும் தஹஜ்ஜத் தொழுவாங்க.
ஒரு நாள் நான் போய் பின்னாடி போய் தக்பீர் கட்டி, அவங்க தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருந்தாங்க, நான் போய் பின்னாடி போய் நான் சேர்ந்துக்கிட்டேன். அப்போ முதலாவது ரக்காயத்துல சூரத்துல் பக்கராவை ஓதுனாங்க. சூரத்துல் பக்கராவை ஓத ஆரம்பிச்ச உடனேயே நான் நினைச்சேன், சூரா பக்கராவை ஓதுறாங்களே முடிச்சிருவாங்க என்பதாக நான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த பக்ரா சூராவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக ஓதுனாங்க. அடுத்து சரி பக்ரா முடிந்த உடனேயே உங்க ருக்குக்கு போயிடுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இல்ல, அடுத்த ஆல இம்ரானா ஓதுறாங்க. அதுக்கு பிறகு சூரத்து நிசாவையும் ஓதுனாங்க. அப்போ இரவினுடைய தொழுகையில, தஹஜ்ஜுடைய தொழுகையில வெறும் முதல் ஒரு ரக்காயத்திலேயே சூரத்துல் பக்கரா, சூரா ஆல இம்ரான், சூரத்து நிசா போன்ற சூறாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தொழுகதை நான் பின்னாடி நின்று நான் கவனிச்சு பார்த்தேன் என்பதாக ஹஜ்ரத் உதைபா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு நீண்ட நேரம் இவ்வளவு பெரிய பெரும் சூறாக்களை கொண்டு தொழுதாங்க? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தொழுகையிலேயே அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமான தொழுகை அது ஃபர்லுடைய தொழுகையாக இருக்கட்டும், சுன்னத்தான வாஜிபான நஃபிலான எந்த தொழுகையாக இருக்கட்டும், அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் தொழுவக்கூடிய தொழுகையிலேயே எந்த அடியானுடைய தொழுகையை அல்லாஹ் விரும்புறான் அப்படின்னு சொன்னா, தனியா தொழுகும் பொழுது தனிப்பட்ட முறையில தொழுவக்கூடிய தொழுகையில அல்லாஹ் எதை விரும்புறான் அப்படின்னு சொன்னா, நீண்ட நேரம் தொழுவக்கூடிய தொழுகையை அல்லாஹ் விரும்புறான். அதிக நேரம் ருக்கூவில் இருப்பதும், நீண்ட நேரம் சஜிதாக்கள் இருப்பதும், நீண்ட நேரம் தக்பீர் கட்டி பெரும் சூறாக்களை ஓதி தொழுவக்கூடிய தொழுகை இருக்குது, அது அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமானது. அப்படி தொழுது அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அதே போன்று எப்படி அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்துவதனால அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை வழங்குகிறானோ, அதே போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் சொல்றாங்க, நான் காலை நேரத்துல தூக்கம், அந்த தஹஜ்ஜுடைய அந்த இரவு நேரத்துல நான் அங்கு இங்கு அப்படியே பிறண்டு படுத்துக்கிட்டு இருப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்னை எழுப்புவாங்க. என்னை எழுப்பி, என் அருமை மகளே, அல்லாஹ்வினுடைய ரிஸ்க்குகள் வழங்கப்படக்கூடிய நேரம் இந்த நேரமாக இருக்குது. என் அருமை மகளே, அந்த நேரத்துல அல்லாஹ்விற்கு நீ சாட்சியாளராக இரு. அல்லாஹ்வினுடைய ரிஸ்க்குகள் இந்த நேரத்துல தான் வழங்கப்படும். இது அல்லாஹ் தன்னுடைய உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும், இந்த நேரத்தில் தொழுவக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை இந்த நேரத்துல தான் அல்லாஹ் வழங்குறான். எனவே இந்த நேரத்துல நீ அல்லாஹ்விற்கு சாட்சியாளராக இருக்க வேண்டும். எனவே எந்திரிச்சு நீ தஹஜ்ஜத்தை தொழுவு என்பதாக இந்த நேரத்தை நீ அலட்சியப்படுத்தாத, இந்த நேரத்தை நீ விட்டுடாத, இந்த நேரம் ஆக உயர்ந்த நேரம் என்பதாக என்னிடத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்ற ஹதீஸை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பைஹக்கில இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்ப என்ன அர்த்தம்னா, தஹஜ்ஜத்துடைய நேரம்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கப்படக்கூடிய நேரம். யார் தஹஜ்ஜத்துடைய நேரத்துல கையேந்துறாரோ, யார் தஹஜ்ஜத்துடைய நேரத்துல திக்ரு செய்யறாரோ, யார் தஹஜ்ஜத்துடைய நேரத்துல குர்ஆன் ஓதுறாரோ, யார் தஹஜ்ஜத்துடைய நேரத்துல தொழுகிறாரோ, ஆக மொத்தம் அந்த நேரத்துல ஏதோ ஒரு இபாதத் செய்யறாரு, தொழுகிறாரு, குர்ஆன் ஓதுறாரு, திக்ரு செய்யறாரு, எந்த ஒரு இபாதத் செஞ்சாலும் அல்லாஹ் தன்னுடைய ரிஸ்கை, தன்னுடைய ரஹ்மத்தை அந்த நேரத்துல அல்லாஹ் வழங்குறான். அதை அவர் விரைவாக பெற்றுக் கொள்வார். யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விரும்புறாங்களோ, யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்க்கிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் இந்த தஹஜ்ஜுடைய அந்த தொழுகையை தொழுகும் பொழுது அவருக்கு அல்லாஹ் வழங்கி விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இவை கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய இது போன்ற சிறப்பிற்குரிய அமல்களை செய்யக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, வனஸ்தக்ஃபிருக.